இப்போ பார்ட் சி டாட் ப்ராடக்ட்டில் வந்து பார்ட் சி இப்போ ப்ராப்ளம் வந்து ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் த வெக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து என்ன சொல்கிறோம், ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் த வெக்டர்ஸ் 3i மைனஸ் 2j ப்ளஸ் 5k அண்ட் 2i ப்ளஸ் j ப்ளஸ் 2k அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வெக்டரை கொடுத்துட்டு அதோட ஆங்கிள் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வெக்டரை ஏ வெக்டர்னு எழுதிக்குவோம், ரெண்டாவது வெக்டரை பி வெக்டர்னு எழுதிப்போம். இப்போ நமக்கு ஆங்கிள் கண்டுபிடிக்கிறோட ரிக்யர்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா ஏ டாட் பி வேணும், மாடுலஸ் ஏ வேணும், மாடுலஸ் பி வேணும். அதனால் இப்போ மாடுலஸ் ஏ கண்டுபிடிப்போம். வெக்டர் ஏக்கு மாடுலஸ் ஏ, இந்த லைன் போட்டால் மாடுலஸ். அதனால் மாடுலஸ் அப்படின்னா 3 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டணும். கூட்டினா 9 + 4 + 5 வந்து என்ன வருது, உங்களுக்கு 38 வருது. அதே போல் வெக்டர் பி, இந்த வெக்டர் பியோட மாடுலஸ், இந்த லைன் போட்டால் மாடுலஸ். அப்போ 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் 1jன்னு இருக்குது, 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் இதோட ஸ்கொயர் பண்ணி கூட்டினா √9. √9 வந்து 3ன்னு இங்கே போட்டுக்கலாம், ரூட் எடுத்துடலாம். ரைட். அடுத்தது ஏ டாட் பி வேணும். ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னா ஏ டாட் பி வேணும். வெக்டர் ஏ அப்படின்றது 3i மைனஸ் 2j ப்ளஸ் 5k, வெக்டர் பி வந்து 2i ப்ளஸ் j ப்ளஸ் 2k. இப்போ இந்த டாட் ப்ராடக்ட்னா என்ன செய்யணும், ஐயோட நம்பர்ஸ் மட்டும் எடுத்து பிரிக்கணும். 3 × 2 ப்ளஸ் மைனஸ் 2 × 1 ப்ளஸ் 5 × 2, இதான் வந்து டாட் ப்ராடக்ட். இப்போ இந்த நம்பர் பெருக்குனா 6, இது மைனஸ் 2, இது வந்து ப்ளஸ் 10. அப்போது 16 மைனஸ் 2 வந்து 14, இதான் வந்து ஏ டாட் பி. இப்போ ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் பி அப்படின்றது என்னது, நமக்கு ஃபார்முலா ஏ டாட் பி டிவைடட் பை மாடுலஸ் ஏ மாடுலஸ் பி. இப்போ ஏ டாட் பின்றது எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 14. மாடுலஸ் ஏன்றது √38, மாடுலஸ் பின்றது 3. ஸோ இப்போதைக்கு இதை வந்து நீங்கள் இப்படியே தான் விட வேண்டியும். ஏன்னா காசோட ஆங்கிள்ஸ், நோன் ஆங்கிள்ஸ், அந்த வேல்யூஸ் எதாவது வந்தால் தீட்டா இன்வெர்ஸ் போட்டு நமக்கு அந்த 30 டிகிரியா 45 டிகிரியா 60 டிகிரியான்னு எழுதலாம். மற்றபடி வேறு ஏதாவது வேல்யூஸ் வந்துச்சுன்னா நீங்கள் இப்படியே விட்டுறலாம். ஸோ இதான் வந்து ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் 2 வெக்டர்ஸ். சரிங்களா. ஸோ அடுத்து பார்ட் சியில் அடுத்த ப்ராப்ளம் வந்து நம்ம இப்போ பார்க்குறோம். இப்போ வந்து அடுத்த ப்ராப்ளம் என்னது, ஃபைண்ட் த ப்ரூவ் த ஷோ தட் த வெக்டர்ஸ் i + 2j + k. இது வந்து வெக்டர்ஸ், பொசிஷன் வெக்டர் தரல, வெக்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. i + 2j + k, i + j - 3k அண்டு 7i - 4j + k மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர். அதாவது என்ன சொல்கிறாங்க, இந்த 3 வெக்டரும் வந்து ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலர் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஆர் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி. அப்போது இப்போ ஏ வெக்டருக்கு பி பெர்பெண்டிகுலர், பி வெக்டருக்கு சி பெர்பெண்டிகுலர், சி வெக்டருக்கு ஏ பெர்பெண்டிகுலர், அப்படி ஒன்றுக்கு ஒன்று மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர்னால் ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலர் ஒன்று. ஸோ பெர்பெண்டிகுலர்னால் நமக்கு தெரியும், டாட் ப்ராடக்ட் எடுத்து 0 வந்தால் பெர்பெண்டிகுலர், ஏ டாட் பி வந்து 0 இருந்தால் ஏவும் பியும் பெர்பெண்டிகுலர் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதனால் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யலாம், ஏ டாட் பி கண்டுபிடிங்க. ஏ வெக்டர் i + 2j + k டாட் பி வெக்டர் i + j - 3k. இப்போ ரெண்டுத்துக்கு டாட் ப்ராடக்ட் எடுத்தால் ஐயோட நம்பர்ஸ் 1 × 1 ப்ளஸ் 2 × 1, கேவோட நம்பர்ஸ் வந்து 1 × -3. இப்போ பெருக்குனிங்கன்னா 1 + 2 - 3, அப்போ 3 - 3 வந்து 0 ஆகிடுச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இங்கே வந்து ஏ வெக்டர் ஏ வந்து பெர்பெண்டிகுலர் டு வெக்டர் பி இந்த இடத்துல. சரிங்களா, ஏன்னா 0 வந்துடுச்சு. அடுத்தே போல் பி டாட் சி போடுங்க, வெக்டர் பி டாட் சி. அப்படி பார்க்கும்போது அதோடைய நம்பர்ஸ் 1 × 7 ப்ளஸ் 1 × -4 ப்ளஸ் -3 × 1. அந்த நம்பர்ஸ் எல்லாம் பெருக்கினீங்கன்னா 7, இது -4, இது -3. அப்போ 7 - 7 வந்து 0 ஆகிடுச்சுனால பி டாட் சி வந்து 0 ஆகிடுச்சு. அப்போது வெக்டர் பி இஸ் பெர்பெண்டிகுலர் டு வெக்டர் சி. சரிங்களா. அதே போல் அடுத்து சி டாட் ஏ போடுங்க. அப்போ வெக்டர் சி எழுதிக்கோங்க, வெக்டர் ஏ எழுதிக்கோங்க. அதோடைய நம்பர்ஸ் ஐயோட ஐ நம்பர்ஸ்னால் 7 × 1 -4 × 2 ப்ளஸ் 1 × 1. அப்போது 7 - 8 ப்ளஸ் 1. அப்போது இது என்னாச்சு, 8 - 8 வந்து இது 0 ஆகிடுச்சு. தேர்ஃபோர் வெக்டர் சி இஸ் பெர்பெண்டிகுலர் டு வெக்டர் ஏ. அப்போ பார்த்தீங்கன்னா ஏ இஸ் பெர்பெண்டிகுலர் டு பி, பி இஸ் பெர்பெண்டிகுலர் டு சி, சி இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஏ. அப்படின்றதுனால எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லலாம், மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர்னு சொல்லலாம். அதனால தான் தேர்ஃபோர் த வெக்டர்ஸ் ஏபிசி ஆர் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் அல்லது ஆர்த்தகனல் என்ற வார்த்தையும் யூஸ் பண்ணலாம். மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் ஆர் மியூச்சுவலி ஆர்த்தகனல் அப்படின்ற வார்த்தையை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரிங்களா. அடுத்தது பார்ட் சியில் அடுத்த ப்ராப்ளம். இப்போ நம்ம வந்து
ஒர்க் டன் கண்டுபிடிக்கிறது. எ பார்ட்டிக்கல் ஆக்டட் ஆன் பை ஃபோர்ஸஸ் 4i + 3j + k அண்டு 2i + j - 2k. ஃபோர்ஸஸ் 2 ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃபோர்ஸு, இது ஒரு ஃபோர்ஸு. இஸ் டிஸ்பிளேஸ்டு ஃப்ரம் ஒரு பாயிண்ட் 1,1,1 அப்படின்ற ஒரு பாயிண்ட்லேருந்து 2,-3,5 அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு. அப்போது ஃபைண்ட் த டோட்டல் ஒர்க் டன், ஃபைண்ட் த டோட்டல் ஒர்க் டன் அப்படின்றது கேள்வி. அதாவது இப்போ வந்து ஒரு பொருளை வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிச்சு அப்படின்னா இது ஒரு பொருள். இப்போ நான் அந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா அது இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போயிருக்கு. அப்போ அந்த ஒர்க் டன் எவ்வளவு அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் இப்போ நம்ம ப்ராப்ளம். இப்போ நான் வந்து ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். இப்போ ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன், பட் ரெண்டு ஃபோர்ஸ், இப்போ வந்து 2 ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுது அப்படின்னா அதோட ஒர்க் டன் எவ்வளவு அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்போது ஃபோர்ஸ் 2 ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபஸ்ட்டு ஃபோர்ஸை வந்து F1 எழுதிக்கோங்க, செகண்ட் ஃபோர்ஸ் வந்து F2 எழுதிக்கோங்க. அப்போ ரெண்டுத்தையும் கூட்டினா Fன்ற ஃபோர்ஸ் எடுத்துக்கலாம். ஃபோர்ஸ் = F1 + F2. ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் வந்து 4i + 3j + k ஃபஸ்ட்டு ஃபோர்ஸு. செகண்ட் ஃபோர்ஸு 2i + 7j - 2k. இந்த 2 ஃபோர்ஸையும் கூட்டிக்கிட்டிங்கன்னா நமக்கு கிடைக்கிறது டோட்டல் ஃபோர்ஸ் கிடைக்கும். அப்போ கூட்டிங்கன்னா 4i + 2i = 6i, 3j + 7j = 10j, ப்ளஸ் k - k 2k - k. ஸோ இதான் வந்து ஃபோர்ஸ். டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருள் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா எந்த இடத்துக்கு போய் சேர்ந்ததோ மைனஸ் எந்த இடத்துலேருந்து புறப்பட்டதோ அதுதான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட். அதனால தான் டு த பாயிண்ட் மைனஸ் ஃப்ரம் த பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறேன். அதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் 1,1 2 2 3 -3 5ன்னு சொல்லியிருக்காங்க. இதை வெக்டராக எழுதிக்கணும். நம்ம 2 - 3 5 அப்படின்றத வெக்டராக எழுதணும். இதான் 2 போய் சேர்ந்த இடம். அதனால் டு த பாயிண்ட் அப்படின்ற இடத்துல நம்ம வந்து இந்த 2 - 3 5 வெக்டராக எழுதிக்கணும். 2i - 3j + 5k. அப்புறம் மைனஸ் ஃப்ரம் த பாயிண்ட் அப்படின்னா இதான் வந்து ஃப்ரம் த பாயிண்ட். இது வந்து ஃப்ரம் த பாயிண்ட்னு சொல்லியிருக்காங்க பாரு. அதனால் 1,1 அப்படின்றது மைனஸ் ஃப்ரம் த பாயிண்ட்னா i + j + k. 1,1,1ன்றதால 1i + 1j + 1k. ஸோ இதான் வந்து டு த பாயிண்ட், இது மைனஸ் ஃப்ரம் த பாயிண்ட். அப்போ தான் டிஸ்டன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ என்ன செய்ய, இந்த மைனஸ் வந்துருக்கிறதுனால இந்த இதெல்லாம் மாற்றிக்கிட்டால் -i -j -kன்னு மாறிடும். அப்போ இதை வந்து 2i - i னா i, -3j -j னா -4j, ப்ளஸ் 5k - k அப்படின்னா ப்ளஸ் 4k. இதுதான் வந்து இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ 2 ஃபோர்ஸ் கொடுத்துருந்தாங்க, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரே ஃபோர்ஸு. டிஸ்டன்ஸ் வேணும்னா 2 அப்படின்னு சொல்கிற பாயிண்ட், இந்த மாதிரி பாயிண்ட்டாக கொடுத்தா வெக்டராக எழுதிக்கணும். வெக்டராக கொடுத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. டு த பாயிண்ட்டுன்னு கொடுக்குற வெக்டரையும் ஃப்ரம் த பாயிண்ட்டுன்னு கொடுக்குற வெக்டரையும் கழித்து நீங்கள் எழுதி சொன்னீங்கன்னா அதான் வந்து டிஸ்டன்ஸ். இப்போ F தெரியுது, D தெரியுது. ஒர்க் டன் ஃபார்முலான்னா ஃபோர்ஸ் டாட் டிஸ்பிளேஸ்மெண்ட். நல்ல டாட்டு தான் வைக்கணும், மறந்து கூட நீங்கள் வேறு ஏதாவது போட்டுறாதீங்க. போட்டிங்கன்னா மொத்தம் தப்பாயிடும். ஃபோர்ஸ் டாட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் 6i + 10j - k. டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம் i - 4j + 4k. இப்போ இதோட டாட் ப்ராடக்ட் எடுக்கணும் 6. அப்போ டாட் ப்ராடக்ட்னா ijk விட்டுறணும். ஐயோட நம்பர்ஸ் மட்டும் எடுத்து பெருக்கிக்கணும். 6 × 1, ஜேவோட நம்பர்ஸ் 10 × -4, கேவோட நம்பர் வந்து -1 × 4. பெருக்குனிங்கன்னா 6 - 40 -4 வருது. இப்போ -44 + 6 வருது. 2 -38 வருது. ஸோ ஒர்க் டன் வந்து எப்போவுமே நெகட்டிவில் இருக்காது. அதனால் அதை நெகட்டிவ் சைனை நெக்லெக்ட் பண்ணிட்டு பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கிட்டால் நீங்கள் ஒர்க் டன் வந்து எவ்வளோ வருது, 38 யூனிட்ஸ் வருது. ஒர்க் டன் எவ்வளோ வருது, 38 யூனிட். இது மாதிரி ஃபோர்ஸ் டாட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இதில் ஒரு கணக்கு உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை போட்டுட்டு இதை வந்து நீங்கள் போடுங்க. ஒர்க் டன் வந்து ஒரு ஃபோர்ஸ் தான் கொடுத்துருக்கேன், 2 ஃபோர்ஸ் கொடுக்கல, ஒரு ஃபோர்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஃப்ரம் த பாயிண்ட்டு டு த பாயிண்ட்டு கொடுத்துருக்கேன். இதே போல் நீங்கள் போட்டு ஒர்க் டன் வந்து இது மாதிரி யூனிட்ஸ் தான் வரணும். இது மாதிரி அது போட்டு பாருங்கள்.